ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம உள்ளதன் பாதி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிறுதானியத்தில் ஒன்றான சிகப்பு மக்காச்சோளம் பற்றி பார்க்க போகிறோம். செஞ்சோளம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை இப்போ சிறுதானியம் அப்படின்னு சொன்னால் நம்புகிற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுவும் கிராமத்து சைடில் சிறுதானியம் அப்படின்னாலே கம்பு, ராகி இதை மட்டும்தான், திணை இதெல்லாம் தான் சிறுதானியம்னு நினைக்கிறாங்க. ஆனால் சோளம், செஞ்சோளம் எவ்வளோ பெரிய சத்து அதில் இருக்குது அப்படின்றதையே மறந்துட்டாங்க. நம்மளோட தின்பண்டத்தில் சோள முறுக்கு, சோள பணியாரம் இந்த மாதிரி நிறையா சோளத்தை பயன்படுத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. சோள சோறும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம அதை எல்லாமே ரொம்ப ரேராக நம்ம தோட்டத்தில் எப்பவுமே சோளம், செஞ்சோளம் விளைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னாலுமே கூட அதை சிறுதானியத்துக்குன்னு பயன்படுத்துகிறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சாப்பிட்றதுக்குன்னு பயன்படுத்துகிறோமான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதை கால்நடைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தி பழகிட்டோம் அப்படின்றதுனால இப்போது செஞ்சோளத்தோட விலை இப்போது 72 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. 72 ரூபி அந்த ரேட்டில் இருக்குது. இருந்தாலுமே கூட இது எதுக்காக அந்த ரேட்டில் இருக்குது அப்படின்னா கால்நடைகளுக்கு தீவனத்துக்காகத்தான் அவ்வளோ ரேட்டில் இருக்குது. மற்றபடி நம்ம சாப்பிட்றோம், நம்மெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்றனால இது அவ்வளோ காஸ்ட்லி ஆகலை. இது மாட்டுக்கு சோளம் தட்டு விதைக்கிறாங்க. இந்த மாதிரி பச்சை தட்டாக விதைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா பூட்டை முத்த விட்டுட்டு சோளம் எடுத்துக்கிட்டு திருப்ப அந்த சோளத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறுபடியும் வயலில் விதைச்சி இந்த மாதிரி தட்டு எடுப்போம். இதே தான் ரொட்டீனு. அப்படி இல்லைன்னா அறுத்து இந்த தட்டை காய வச்சு போர் வச்சுக்குவோம். அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா மாட்டுக்கு திருப்ப வேணுங்கன்றப்ப நம்ம அதாவது மழைக்காலங்களில் அதிகமாக தண்ணி இருக்கும். அப்போ நம்மளால் போய் காட்டில் அறுக்கலாம் முடியாது. அப்படிங்கும்போது போரில் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே போர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போர் வச்சு அதுலேருந்து உருவி போட்டுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் சோளம் நல்லா அப்படியே விளைய ஆரம்பிக்குது. பால் ஏறுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பூவிலேருந்து அப்படியே பால் மகரந்த சேர்க்கை நடந்து ஓரளவுக்கு அந்த முத்து ஏற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சு பூ. இப்போ தான் பூ அந்த மகரந்தம் வெளியே வர ஆரம்பிக்குது. இதிலேருந்து அப்படியே கொஞ்சம் பாலினேஷன் நடந்துட்டு பூக்கள் அந்த சோளமாக மாற ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த டைமில் ஓரளவுக்கு மழை வர ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூவை கழுவிட்டு போயிடும். இந்த மகரந்தத்தை இந்த மழை தண்ணி கழுவிட்டு போயிடும். அப்படிங்கும்போது இது வேஸ்ட்டாக போயிடும். அதாவது சோளத்துக்கு பயன்படுத்த முடியாது, வெறும் தட்டுக்கு தீவனத்துக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். தீவனத்துக்கு மட்டும் பயன்படுத்தும் போதே 72 ரூபா, ஒரு சில டைமில் 110 ரூபா வரைக்கும் ரேட் போகும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டாக இருக்காது. இப்போ ராகி அப்படின்னா ராகிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்குது. அரிசி அப்படின்னாலுமே அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்குது. ஆனால் சோளத்துக்கு ஸ்டாண்டர்ட் ரேட் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சில டைமில் சோளம் இருக்கும், ஒரு சில டைமில் இருக்காது. அதாவது வைகாசி பட்டத்தில் மேட்டுக்காட்டிலலாம் சோளம் விதைப்பாங்க. வைகாசி பட்டத்தில், ஆடி பட்டத்துலலாம் சோளம் மேட்டுக்காட்டில் விதைப்பாங்க மானாவரியாக. அப்படிங்கும்போது சோளம் ரேட்டு ஹையர் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா பெருசாக வெயில் ஓவராக இருக்குன்றனால மேட்டுக்காட்டிலலாம் சோளம் விதைக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த சோளம் ரேட் கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் இந்த டைம் கம்மியாகவே இல்லைங்க, 72 ரூபாயில் இருக்குது. இதுவே சிறுதானியத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னா எப்படி ஆகும் அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக இந்த டைம் நம்மளோட தோட்டத்தில் சோளம் எடுத்தோம் அப்படின்னா எடுபலாக, அதாவது அதிலிருந்து கல், உமி இதெல்லாம் நீக்கிட்டு எடுபலாக கொஞ்சம் சோளம் சேல் பண்ணலான்ட்டு இருக்கோம். பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இதுக்கு பெருசாக நம்ம உரம்லாம் எதுவும் போடுறதில்ல, அப்படியே போட்டு விதைச்சி விட்டோம்னா வரும் தான். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், அங்கெல்லாம் ரொம்ப குட்டையாக இருக்கும், இந்த சைட்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஏன்னா இந்த சைடு ஓரளவுக்கு தண்ணி அடிக்கடிக்கு பாயறனால ஓரளவுக்கு ஹைட்டாக இருக்குது. பூட்டையுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுவே உள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும், பூட்டையெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சோளம் விளையும். எப்படி வருது, இது விளையுதா இல்லையா, இல்லை மழைக்கு இது இதாகிடுதா அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.